தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். இல்லாவிட்டால் பாஜகவுக்கும் புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கருத்து. நீலகிரி கோவை மலைப்பகுதியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி சிதம்பரத்தில் இருந்து தொடங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகள் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான லோகோவும் வெளியீடு. ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் திமுகவின் பலவீனத்தை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம். தனது தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு எனவும் விளக்கம். திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. 2026 தேர்தல் பணி தொடர்பாக பட்டுக்கோட்டை, மணப்பாறை, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய ஆலோசனை. பாமகவின் புதிய தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. பாமக பொறுப்பு விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணியின் நடவடிக்கை தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும். உட்கட்சி பிரச்சனைக்கு எந்த கட்சியையும் குறை சொல்லக்கூடாது எனவும் பாமக கௌரவ தலைவர் GK மணி யோசனை. திமுகவை எதிர்க்கும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம். கூட்டணியில் இணைய விஜய் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அறையிலிருந்து அறைகூவல் விடும் விஜய் போன்றோரை முதல்வர் ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்வார். முதலில் தன்னை சார்ந்திருக்கும் இயக்கத்தை பார்க்க சொல்லுங்கள் எனவும் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு அறிவுரை. பரந்தூர் மக்களுடன் கோட்டை நோக்கி சென்று போராடுவேன் என தாவேகா தலைவர் விஜய் கூறிய விவகாரம். பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றால் விஜய் கூறியதை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவு. முதற்கட்டமாக 12 பாதுகாப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என அறிவிப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி மீண்டும் மனு. இருவரின் ஜாமீன் மனுவை வரும் 7ஆம் தேதி விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். போலீஸ் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் 4வது நாளாக தொடரும் விசாரணை. திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட DSP உள்பட 4 காவலர்களிடம் விசாரணை. நகைகள் மாயமானதாக புகார் கொடுத்த நிகிதா இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல். திருப்புவனம் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீதான குற்றச்சாட்டுகள். பேராசிரியையாக பணியாற்றும் நிலையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கோவிச்செழியன் பேட்டி. அதிமுக தலைமையில் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் EPS என
ஏற்கனவே அமித்ஷா உறுதி செய்துவிட்டார். பாஜகவின் பிற நிர்வாகிகள் கூட்டணி குறித்து பேசுவது சரியல்ல என எடப்பாடி பழனிசாமி கருத்து. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இணைந்து முடிவெடுப்பார்கள். அமித்ஷா வழிமொழிபவரே முதல்வர் வேட்பாளர் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. அரசு முறை பயணமாக அர்ஜென்டினா சென்றார் பிரதமர் மோடி. பியூனஸ் அயர்ஸில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்த இந்திய வம்சாவளியினர். உச்சநீதிமன்ற பணியாளர்கள் நியமனத்தில் ஓபிசி இடஒதுக்கீடு முதன்முறையாக அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளதாக தகவல். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை துவங்கினார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் உள்ள 50 அடி உயர கம்பத்தில் புதிய கட்சி கொடியேற்றம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு காவல்துறையினரின் ரோந்து பணி தீவிரம். அதிநவீன ஜிபிஎஸ் கருவிகள் கொண்ட கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள் தயார். நாளை மறுநாள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5ஆம் நாள் யாகசாலை பூஜை. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பு. நாளை மதியம் 12 மணியோடு நடை சாற்றப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. வந்தவாசி அருகே நெற்பயிருக்கு அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழப்பு. சட்டவிரோத மின்வேலி குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஒகேனக்கலில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கிய நீர்வரத்து. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை குன்றத்தூர் அருகே பெட்ரோல் டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி தலை குப்புற கவிழ்ந்து விபத்து. 12,000 லிட்டர் எரிபொருள் சாலையில் வெளியேறியதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் ஹிந்தி மொழி திணிப்பு வாபஸ் பெறப்பட்டதற்கு வெற்றி பேரணி. வெற்றி கொண்டாட்டத்தில் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் ஒன்றாக பங்கேற்பு. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மொழி உரிமை போர் மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழல்கிறது. உத்தவ் தாக்கரேவின் வெற்றி பேரணியும் உரை வீச்சும் உற்சாகம் தருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கருத்து. வேண்டுமென்றே மராட்டி பேசாவிட்டால் காதுகளுக்கு கீழ் அடியுங்கள். நவ நிர்மாண் சேனா கட்சியின் நிறுவன தலைவர் ராஜ் தாக்கரே பரபரப்பு பேச்சு. 19 வயதுக்குட்பட்டோர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக சதம். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 52 பந்துகளில் சதம் அடித்து 14 வயதான இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சி புதிய சாதனை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 12,500 கோடி ரூபாய் கடன் மோசடியில் ஈடுபட்ட விவகாரம். இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று நீரவ் மோடியின் சகோதரர் நெஹால் மோடி அமெரிக்காவில் கைது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் நிகழ்ந்த கட்டிட விபத்தில் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு எதிராக போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்த போலீசார். பெங்களூருவில் ஏர் இந்தியா விமானத்தில் இருக்கையில் அமர்ந்திருந்த பைலட் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. துணை பைலட் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 24 பேர் உயிரிழப்பு. வெள்ளம் பாதித்த இடங்களில் உள்ள மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. $101.4 கோடி வங்கி மோசடி வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனின் தந்தையிடம் அமலாக்கத்துறை விசாரணை. 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள்.